ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் 2 டைம் இந்த ஹேர் டை வந்து போட்டால் போதும். மாத கணக்கில் உங்கள் முடி வந்து கருமையாகவே இருக்கும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்பலாங்க. அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஓவர் நைட்டு வைக்கவே தேவையில்லை. ரெடி பண்ண செகண்டில் உங்கள் முடியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். மாத கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருன்னு இருக்கும். புது முடி வந்து வளர்ந்தாலும் முடி வந்து அவ்வளோ ஒரு கருமையாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், கையில் நீங்கள் சும்மா நீங்கள் டச்சப் பண்ணாலே அந்த கலர் வந்து அப்படி வந்து பிடிச்சிக்கும். நீங்கள் சும்மா நார்மலாக எடுத்துகிட்டு விட்டிங்கன்னா அந்த கலர் வந்து கையில் அப்படி பிடிச்சிக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது ரொம்பவுமே ஈஸியான பொருள், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இன்ஸ்டண்ட்டான ஒரு சூப்பரான ஹேர் டையை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இயற்கையான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை போட்டாலே போதும், கலர் வந்து அப்படியே நிற்கும். அதே மாதிரி ஒரே வாரத்தில் இளநரையெல்லாம் டோட்டலாகவே உங்களுக்கு நல்ல கருப்பாயிரும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டைம் வந்து வாரத்தில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டா வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 2 டைம் வந்து போட்டிங்கன்னா போதும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் இது. மருதாணி நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு ஃபஸ்ட்டே வந்து நல்லா அலசிடுங்க. அலசிட்டு இந்த மாதிரி வந்து உருவி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து மருதாணி பொடி சேர்க்கலாமாக்கா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்க அப்படின்னா கலர் நல்லாவே நிற்கிது. அதுக்காக தான் நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். இல்லாத கண்டிப்பாக வந்து எங்களுக்கு கிடைக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா பொடி வந்து சேர்த்துக்கோங்க. அது வந்து உங்கள் தலைமுடி அளவை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு இங்கே பாருங்கள், மருதாணி இலையை ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம ஒரு முக்கியமான பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது இந்த கோலெல்லாம் எடுத்துடலாம். இலையில மட்டுமே போட்டுக்கோங்க, அப்போ தான் அரைப்படும் சீக்கிரமாக நம்மளுக்கு. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சின்னதாக பீட்ரூட் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். தோலோடவே போட்டுக்கலாம், ஆனால் குட்டி பீஸாக போடுங்க, அப்போ தான் அரைப்படும். இல்லை அப்படின்னா அரைப்படாது. நல்ல கலர் உள்ள பீட்ரூட்டாக போடுங்க. இந்த ஊட்டி பீட்ரூட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து நல்ல கலர், சாறு வந்து நல்ல கலர் கொடுக்கும். நான் குட்டி பீட்ரூட்டுங்கிறதுனால ஒரு பீட்ரூட் வந்து நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அரை கிழங்கு எடுத்திங்கனாவே போதும். நான் சின்ன பீஸ்னால் நான் வந்து அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பீட்ரூட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்தளவு பொடுசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. ஒரு அரை டம்ளர் 3/4 டம்ளர் அளவு தண்ணி விட்டு இது நல்லா வந்து இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போது நம்ம இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வந்து அரைப்படணும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கோங்க. அதிகமாக சேர்த்துறாதீங்க. இது அப்படியே லைட்டாக உருட்டி விட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சாறு ஃபுல்லாக நம்மளுக்கு கிடச்சிரும். எப்போவுமே மருதாணியை நீங்கள் இந்த மெத்தடில் வந்து பயன்படுத்திங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு ரெட்டிஸாக வந்து கிடைக்காது. நல்லா முடி வந்து வளர்கிற முடியும் நல்லா கருப்பாகவே வளரும். அவ்வளோதான். இந்த திப்பு திப்பாக இருக்கிறது நம்மளுக்கு தேவைப்படாது. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ சூப்பராக நல்லா கருன்னு சாறு வந்து ரெடி ஆயிடுச்சு.
தெரியுது உங்களுக்கு கலர் எப்படி மாறி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ அந்த வெறும் மருதாணியை மட்டுமே சேர்த்தா நீங்கள் ரொம்ப ரெட்டிஸாக தெரியும். இப்போ வந்து இது சிவப்பு மாதிரி வந்து மாறி இருக்கு பார்த்தீங்களா? இந்த கருமை வந்து அந்த பீட்ரூட் நம்ம சேர்த்ததே அந்த ரெட்டோட இதை சேர்க்குறப்போ நல்லா கருமையாயிருச்சு. இப்போ வாங்க ஹேர் டை எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது கண்டிப்பாக இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற ஜூஸ் அதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து கொதிக்கட்டுங்க. இதில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு 2 பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அது வரைக்கும் இது வந்து நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து நம்ம சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்து ரெட்டிஸாக வந்து கொதித்து வருது பாருங்கள். இப்போ இது நல்லா திக்காக உங்களுக்கு கலர் வந்து நல்லா கருப்பாயிட்டே வரும். இப்போ இதில் நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டான காஃபி பவுடர். எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து நரசூஸ் காஃபி இந்த 2 ரூபா பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து அளவு 2 ஸ்பூன் அளவுக்கு வருங்க. இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். காஃபி பவுட்ரு உங்களுக்கு நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக ப்ரூ சேர்த்துக்கலாம், சன்ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து எங்கிட்ட இருக்கிறது நரசூஸ் இருக்கிறதுனால நான் அது வந்து சேர்த்துக்கிறேன். ₹2 பாக்கெட் வந்து 2 போட்டோம் அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் இது சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. நிறையா பேர் கேட்பீங்க ரெட்டிஸாக வருமா அப்படின்னு. கண்டிப்பாக காஃபி சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரெட்டிஸாக வராது. அதனால தான் மெயினாக வந்து நம்ம காஃபியை வந்து உள்ளே சேர்க்குறோம். இப்போ இது பாருங்கள் நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது பார்த்திங்களா? இது நல்லா திக்னஸ் ஆகும். இப்போ இது கூட அடுத்ததாக ஒரு பொருள், முக்கியமான ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். இது நல்லா வந்து கலர் உங்களுக்கு வர வர நல்லா பிளாக் ஆகிட்டே வருது பாருங்கள். இப்போ அடுத்ததாக சேர்க்கக்கூடியது ஆம்லா பவுடர், நெல்லிக்காய் பவுடர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அது வந்து நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். கட்டியாக இருக்கிறதுனால நான் அப்படியே உடச்சி விடுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்திங்க இல்லையா, அதே அளவுக்கு நெல்லிக்காய் பவுடரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இன்னும் அந்த திக்கான பதத்துக்கு வர வரைக்கும் இதை கொதிக்க வைக்கணும். அப்படி வந்து வர்றப்போ இது வந்து நல்லா கருப்பாக பிளாக்காக வந்து நல்லா மாறிடும். இது கொஞ்சம் நேரம் நம்ம திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்ல கலர் வந்து மாறிடுச்சு பாருங்கள். ஒரு 2-3 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா நல்லா மாறிடும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு அந்த கெட்டிப்பதம் வந்துடும். சூப்பராக வந்து கலரும் நல்லா கருன்னு மாறிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே நைஸாக இருக்கும் தலையில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும். இதில் நீங்கள் மருதாணி ஹேர் டையா அப்படின்னு நம்பவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் குளிர்ச்சி சேராதுன்னு சொல்கிறவங்க இந்த மெத்தேடில் நம்ம ரெடி பண்ணி போடுறப்ப எந்த ஒரு தலைவலி பிரச்சனை சைடு எஃபெக்ட்டும் வராது. இப்போ இதை கீழே இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து பிளாக் ஆகிருக்கு அப்படின்ட்டு. நல்லா ப்ரஷ்ஷில் வந்து டச்சப் பண்ணுற மாதிரி நல்லாவே இருக்கும். நீங்கள் கையிலேயே வந்து அப்ளை பண்ணலாம். ப்ரஷ்ஷில் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம்லாம் இல்லை. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நான் எடுத்தே காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்க்க கொஞ்சமாக இருந்தாலும் நீங்கள் வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறப்ப உங்கள் முடிக்கு அளவாக நீங்கள் நிறையா வந்து மருதாணியை வந்து ஆட் பண்ணிவிட்டு அது கூட பீட்ரூட்டையும் நீங்கள் சேர்த்து சூப்பராக வந்து ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக இருக்குன்ட்டு. நீங்கள் ஓவர் நைட்டெல்லாம் வைக்கவே தேவையில்லை. நல்லா ஆற வச்சு ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக தலையில் அப்ளை பண்ணி ஒரு 2 மணி நேரம் நல்லா தலைக்கு ஊற வைங்க ஃபஸ்ட் டைம். அப்படி ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இது எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். எல்லா ஹேர் டையும் அப்படி தாங்க. இப்போ பாருங்கள் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். தலை ஃபுல்லாக நீங்கள் வேணுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து முன்னாடி மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரி நரைமுடி இருக்குது அந்த இடத்துல மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து அந்த முன்னாடி மட்டும் நல்லா நரைமுடி இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி நல்லா 1 மணி நேரம் காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மல் தண்ணியில் நீங்கள் அலசிக்கோங்க.
கெமிக்கல் வந்து ஷாம்பு, சீவக்காய்லாம் இதை யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இது மேலே நீங்கள் ஒரு கவர் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக இந்த ஹேர் டை வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, நல்லா முடி வந்து நிரந்தரமா மாறும். சூப்பரா உங்களுக்கு ஹேரும் நல்லா கருப்பாயிரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ட்ரை பண்ணுங்க. எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பதிவுல பார்க்கலாம். பாய்.